அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க, அஷ்ட கர்மத்தில் வித்வேஸ்வர கர்மம் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? ரெண்டு பேரை பிரிக்கிறது, கெட்ட உறவை பிரித்து விடுறது. இது மாந்திர ரீதியாக குறிப்பிட்ட தெய்வங்கள் மூலியமாக பண்ணலாம். இது தாந்திரிக முறை. தாந்திரிகம்னா தெய்வங்களுடைய துணை இல்லாமையே ஒரு சில பொருட்களை வச்சு, ஒன்று வேணால் மனைவியை விட்டுட்டு ஒரு கணவர் வேறு ஒரு பொண்ணோட போய் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிங்களேன். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. மனைவியை இந்த நான் சொல்கிற பொருளை கொண்டு போய் அந்த வேறு ஒரு பெண்ணோட வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வீட்டில் போய் இந்த பொருளை அந்த கணவன் பேரையும் மனைவி பேரையும் பிள்ளையார மனசில் நினச்சிக்கிட்டே கொண்டு போய் போட்டால் கூட போகும். அந்த ரெண்டு பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்க ரெண்டு பேருமே நீ யார் நான் யார் கேட்டுக்கிற அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பெரிய சண்டை வந்துடும். இந்த சண்டையோட முடிவு என்னாகும்? திருப்பி பழையபடி தன்னோட மனைவியே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு திருப்பி மனைவியோட வாழ வந்துடுவாங்க. இந்த கர்மாவுக்கு பேர் தான் வித்வேஷன கர்மா அப்படின்னு பேர். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காக்கை கூடு கட்டியிருக்கும் மரத்து மேலே. அதை அந்த மரத்தில் ஏறுறவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அதை எடுத்து கொடுப்பாங்க. அதை கலைக்காமல் எடுத்துகிட்டு வரணும், அதை பிச்சு போட்டுறாமல் எடுத்துகிட்டு வரணும். அதை நெருப்பில் போட்டு எரிச்சிங்கன்னா அதில் ஒரே ஒரு குச்சி மட்டும் எரியாமல் நிற்கும். அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிங்க. அதில் பிறகு சுடுகாட்டில் முளைச்சிருக்கிற எட்டி செடி, எட்டி மரம், அதோட வடக்கே போகிற வேற கொஞ்சம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் மூன்றாவது என்ன பார்த்திங்கன்னா, முள்ளம்பன்றி முள், அதில் ஒன்று வச்சு எடுத்துங்க. இந்த மூணுத்தையும் சேர்த்து பெண்கள் விளக்கான துணியில் சுற்றி எதிரியின் வீட்டில், அதாவது எந்த வீட்டில் கெட்ட உறவாக வாழ்ந்துட்டுருக்காங்களோ அந்த வீட்டில் கொண்டு இதை போட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சண்டை சீக்கிரமே பிரிஞ்சிருவாங்க. இதுக்கு எந்த மந்திரமும் கிடையாது. இது தாந்திரிக முறை. இதுதான் நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பொருள்லாம் கிடைக்கும், முள்ளாம்பற்று முள் கிடைக்கிறது கஷ்டம்தான். காக்கை கூட கிடைக்கும், கஷ்டம்னு இல்லை. காசு செலவு பண்ணோம்னா எல்லாமே கிடைக்கிது. அதை நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாம். எளிமையான முறை தான். ஆனால் கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா இந்த கெட்ட உறவை பிரித்து நல்லா குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறது வழிவகை செய்யும். இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் விருப்ப கட்டணத்தில் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ பத்ர மந்திராலயம் மற்றும் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம். நன்றி அன்பர்களே, வணக்கம்.